கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு நேரத்தில் பார்ப்பதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இதை கவனமுடன் கேளுங்கள். தேவனுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய சத்தியங்கள் இடத்திலே போதிக்கப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். தேவநாமம் நம்மளை கொண்டு தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்லேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சுமந்த அந்த சிலுவை பாடுகளை பற்றி சில காரியங்களை நாம் பார்ப்போம். அவர் நமக்காக அந்த உலகத்திற்கு பூமிக்கு மனிதகுமாரனாக வந்தார். அவர் இந்த பூமியில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக இந்த தலைப்பின் கீழ் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்னா அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் இன்றைக்கி அநேக ஜனங்கள், நம்முடைய சொந்த தாய் தகப்பனே நம்முடைய பாடுகளை, நம்முடைய கஷ்டங்களை அவங்களால சுமக்க முடியலை. அல்லது நம்முடைய கடன், ஒரு 2000 ரூபாய் கடன் இருக்குது, ஒரு 2000 ரூபாய் நீங்கள் செலுத்திடுங்க அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லது இந்த பொருளுக்கு ஈடாக நான் இதை தருகிறேன், எனக்கு கொடுங்கனாலும் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மளுக்காக, நம்முடைய மெய்யாக நம்முடைய பாடுகளை நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? அதை நீங்கள் நானும் இந்த இரவில் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி அநேக சுமைகளையோடு இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் கவலைகளோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க, நிந்தைகளோடு இருக்கிறாங்க, அவமானங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஒரு நபர் இல்லை. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வேதத்தில் இப்படி எழுதப்பட அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டு, நம்முடைய பாடுகள் பயங்கர மனிதன் பாடு அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று பிரசங்கி சொல்லுகிறான். பாருங்கள், சாலமோன் ஞானி இந்த உலகத்தில் கண்ட எல்லாவற்றைகளையும் அனுபவித்தார், எல்லாவற்றையும் புசித்தார், குடித்தார். ஆனால் அவருக்குள் மன கிளேசங்கள், மன சங்கடங்கள், சூழ்நிலைகள் காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய பாடுகளை சுமக்கிறதற்கு அவனுக்கு பலன் பத்தல், அவர்களுக்கு பலன் இல்லை, பலன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். பாருங்களே, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், சாபங்கள் எல்லாம் சிலுவையிலே அவர் முறித்தார், அடிக்கப்பட்டார் என்பதை வேதம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மறந்து போகக்கூடாது. எப்படி ஒரு நண்பர்களுக்கு உதவி செய்தால் வாழ்நாளெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னது போல, நீங்கள் செய்த தப்புக்காக, நான் செய்த தப்புக்காக, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக குடும்ப கஷ்டங்களை, தன்னுடைய குடும்பம் சுமக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பாடுகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கலக்கங்கள், கவலைகள், இது போராட்டங்கள், இதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். பார்த்தீங்களா? அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இரண்டாவதாக, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கத்தின் மேல் துக்கம் அதிகரிக்கிற சூழ்நிலைகளாக காணப்படுகிறது. யாபேசுன்னு ஒரு வேதத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பிறக்கும்போதே துக்கத்தோடு பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அழுகையின் பள்ளத்தாக்கில் துக்கத்தோடு பிறந்தார் என்று பேர் அவருக்கு வைக்கப்பட்டது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் துக்கமுகமாக இருக்கிறாருங்க. பாருங்களேன், என்ன அவங்களுக்கு பிரச்சனை, எனக்கு என்னன்னே தெரியலை, ஒரே மனக்குழப்பமாக இருக்குது, நான் யார்கிட்டையும் பேச முடியலை, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியலை, மன குமுறலாக இருக்குது, ஒரே வேதனைகளாக இருக்குது, கடன் பிரச்சனை, கடன் பாரங்கள் என்னுடைய துக்கத்தின் மேல் துக்கம் அதிகரிக்கிறது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் கேளுங்க, நல்லா இருக்கீங்களா, உதட்டளவில் என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய இருதயத்தின் ஆதங்கங்கள், இருதயத்தின் அந்த சத்தங்கள் எல்லாமே துக்கம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இதில் அவங்க மீற முடியாமல் தான் தற்கொலைக்கு நேராக போகிறாங்க, மரணத்துக்கு நேராக போகிறாங்க, தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்ளுகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கலங்காதீங்க, துக்கப்படாதீங்க, துயரப்படாதீங்க. என் ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுங்க. அவர் ஒரு பாவமும் செய்யலை,
ஒரு அக்கிரமும் செய்யலை, ஒரு பேச்சு யாருக்கு விரோதமாக பேசலை. ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக அவர் அழிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட சிலுவையின் பாடுகளை நீங்கள் நானும் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், சுமந்தார். அந்த சிலுவையின் பாரம் 55 அடி நீளம், வெயிட்டு 150 கிலோ, இப்படியெல்லாம் அதோட சிலுவையின் வரைபடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதோட பவுண்டெல்லாம் கூட. ஆனால் அதோட பாரத்தை அவர் நம்மளுக்காக உங்களுக்காக முள்முடி தலையில் சூட்டி அவருடைய தோள் மேலே அந்த சிலுவையை சுமந்து வருகிற அந்த பாதங்கள், அந்த கொல்கதா மலையின் காட்சிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியாய் ரத்தங்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவரை சிலுவையில் அடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்வார், மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நீங்கள் நானும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய பாவத்துக்கு மேலே பாவம் சொஞ்சா பாவம், அநீதி பாவம், நன்மை செய்யலைன்னா பாவம். இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு கொன்றால் பாவம், தின்றால் போதும் என்ற வழிகாட்டுதலின்படி அநேகர் வாழ்கிறாங்க. அது அல்ல. நம்முடைய பேச்சில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயல்களில் எதெல்லாம் பாவச் செயல்களாய் காணப்படுகிறதோ அவர் அது நிமித்தம் ஏசாயா 53:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்கள், ஒரு சாதாரண நொறுக்குறதுன்னு என்பது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. அந்த நொறுக்கப்படுதலுக்கு தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவராகிய கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். ஏன்? எதற்காக? நீங்கள் நானும் சுகமாய் வாழ்வதற்காக, சுகமாய் தேவ சமூகத்தில் அமருவதற்காக. நீங்கள் நான் இந்த பூமியில் மனுஷன் பாடு அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக. இன்றைக்கி அநேக ஜனங்களுக்குள்ள சமாதானம் கிடையாது. நாட்டுக்கு நாடு சமாதானம் கிடையாது, ஊருக்கு ஊடு சமாதானம் கிடையாது, மாநிலத்துக்கு மாநிலம் சமாதானம் கிடையாது, அக்கம் பக்கத்தில் வீடுகளில் சமாதானம் கிடையாது, உறவுகளுக்குள்ளே சமாதானம் கிடையாது. இது எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 எழுதப்பட்ட வசனத்தின்படி அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக காயப்பட்டாரே, எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை நினைவு கூறணும் இந்த நாளுகளில். இன்றைக்கி அநேக ஜனங்கள் 40 நாள் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் பொட்டு பூ வைக்க மாட்டேன், 40 நாள் நான் எங்கேயும் போக மாட்டேன், மறுபடியும் நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை தொடருவேன். அது அல்லங்க, அதில் அல்லங்க சிலுவையின் பாடுகள், அதில் அல்லங்க ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரித்தது. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்காக அடிக்கப்பட்டான்ற உணர்வு உங்களுடைய இருதயத்திலிருந்து தோன்ற வேண்டும், உங்களுடைய சிந்தைகளிலிருந்து தோன்ற வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக, நான் பேசின தவறான வார்த்தைகளுக்காக, நான் செஞ்ச செயலுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் உங்களுக்காக எனக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் நானும் குணமடைகிறோம். 5 காயங்கள் பட்டார் நம்முடைய ஆண்டவர். 5 காயங்களினால் இன்றைக்கி நம்ம லேசாக ஒரு முள்ளு குத்துனாலே எனக்கு முள்ளு குத்திருச்சுன்னு ஊரே சொல்கிறோம். அவர் பெரிய ஆணியில் அவர் சிலுவையில் வைத்து அவரை அடித்தார்கள். 2 காலை ஒன்றா வச்சு சிலுவையில் அடித்தார். விழாவிலே குத்தினார்கள், காரி துப்பினார்கள், தலையிலே கொட்டினார்கள், முள்முடி சூட்டினார்கள். எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு தாகம், எவ்வளோ ஒரு நம்ம மேலே வச்சுருந்த ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அவர் எப்படி இந்த பரத்திற்கு வந்தாரோ மறுபடியும் அவர் ஒரு நாள் இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அவருடைய வருகைக்காக நீங்கள் நான் ஆவலாய் காத்திருப்போம். ஏன் எனக்காக ஒருத்தர் அடிக்கப்படணும்? ஏன் என்னுடைய பாவத்தை அவர் சுமக்கணும்? ஏன் என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்படணும்? இந்த மனு குலத்தின் ரட்சிப்புக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நாம் எல்லாரும் ஏசாயா 53:7 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி எப்படி பலி செலுத்தப்படும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அவங்க இழுத்துட்டு போகிற பக்கமெல்லாம் போகும், அதை போல் நம்முடைய ஆண்டவர் அந்த அடிக்கப்படுகிற நேரங்களில் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். காரணம்,
பிதாவாய தேவன் அவர் மேலே வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமி மனுக்குலம் மறுபடியும் மனிதனாக மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு அவர் வரும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்ததுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பலிபீடம் ஆலயம் கட்டுகிறார்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த புனித வெள்ளி அன்னைக்கு புனிதருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதே, அதற்காக உலகம் முழுவதுமே இந்த குட் ஃப்ரைடே புனிதமான வெள்ளியை உலகம் முழுவதும் அனுசரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு பாவமும் செய்யலை, ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதுக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்களை செய்கிறோம். அவருடைய இரத்தமாகிய வேத வசனத்தினால உங்களை என்னை கழுவி அவர் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். இப்படியாய் 1 யோவான் 1:7 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான் இன்றைக்கி அநேக ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, குடிகாரங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, மற்ற பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற மனம் திரும்பி இருக்கிறாங்க. தங்களுடைய சாபத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டிருக்கிறார், தன்னுடைய சாபத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டிருக்கிறார். இப்படியாய் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த சிலுவை என்பதே ஒரு சாபமான சின்னம், ஒரு பாடுகள் நிறைந்த சின்னம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொள்வதற்கு ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம் இன்னைக்கு பலி செலுத்துகிறார்கள், மிருகங்களையும் பறவைகளையும். ஆனால் மனிதனுடைய பாவத்தின் பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பாவம் செய்யாத அவர் பாவமானார். பார்த்தீங்களா? அதற்காக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று எல்லா கிறிஸ்தவர்களும் தேவாலயத்திலே சென்று அவருடைய அந்த நினைவு கூறுதலை கொண்டாடுவார்கள், நினைச்சு பார்ப்பாங்க. அதனால தான் அந்த புனிதருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறது. அநேக இடங்களில் அதை அனுசரிக்கிறாங்க, திரைப்படமாய் காண்பிக்கிறாங்க, வானொலி மூலியமாய் பேசப்படுகிறது. இப்படி அநேக திரைப்பட ஊழியங்கள் மூலியமாய் நடத்தப்படுகிறது. கிராமங்கள் தோறும் அப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் அவர் சிலுவையின் அடையாளமாக அநேக ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார், அநேக பரிசுத்தவான்களுக்கு தன்னை காண்பிக்கிறார், அநேக ஊழியர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார், அநேக விசுவாசிகளுக்கு தன்னை காண்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து, கண்ணீர்கள்லேருந்து, புலம்பல்லேருந்து அவர்களும் நீங்களும் மீட்கப்பட வேண்டுமே. ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நீங்கள் நானும் பரிசுத்தவான் கிடையாது, நீங்கள் நானும் ஏதோ பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவருடைய இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் நானும் கழுவப்பட்டு இருக்கிறதுனால தான் அவர் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார் என்பதற்கு சாட்சி நிறுவனமாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அப்பா அம்மா முன்னோர்கள் செய்த பாவங்கள் இந்நாள் வரைக்கும் மன்னிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் ரத்தம், நம்முடைய பாவங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் தான். இந்த இரத்தத்திற்கு ஈடான இரத்தம் வேறு எந்த இரத்தமும் கிடையாது. இரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார்,
அதனால தான் அவர் விட்டு போன பணியை நீங்கள் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற வண்ணமாக நீங்கள் நானும் இந்த பூமியில் உங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் என்றால் அவர்தான் நசரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி அநேக காரியங்கள் உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மனித குலத்தின் ரட்சிப்புக்காக, மனித குலத்தின் மீட்புக்காக, மனித குலத்தின் சாபத்திற்காக, மனித குலத்தின் பாவத்திற்காக ஒருவர் அடிக்கப்பட்டாரே ஆனால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அங்கே ஏசாயா 53 4 வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நீங்கள் நானும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதை குறித்து நீங்கள் நானும் சந்தோஷப்படுகிறோம். தேவநாமம் நம்மளை கொண்டு தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 53:12 எழுதப்பட்டிருக்கிறது, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார் அப்படின்னு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவங்கள், அதில் ஒருவர் இருவன் குறிப்பிடப்படவில்லை. இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி பறந்த எல்லாருமே பாவம் செய்தவர்கள். இந்த பாவத்தின் நிமித்தம் அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார் என்ற நினைவு கூர்ந்து, உங்களில் நம்மளில் நான் பாவம் செய்யலைன்றதில் சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வியாதியா, மரணமா, கூக்குரலா, அழுகையா, கண்ணீர்களா, கவலைகளா, துக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களெல்லாம் செய்து முடிப்பாராக. நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட சிலுவையின் பாடுகளை நீங்கள் நான் தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை தேற்றுவாராக. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப நன்மைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார், பாவங்களை சுமந்தார், அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்ட வேத வசனங்களின்படியெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும். தேவ பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்பத்துக்கு சமாதானத்தை தாருங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் கிருபை இவர்களை தாங்கி தப்பிவித்து ஏந்தி சுமந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.